இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக நடிகர் விஜய் ஆட்சி அமைத்தார். இவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளான திமுக, அண்ணா திமுக ஆகிய கட்சிகளும், இவர்களோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும், இவர்களுடைய எடுபிடியாக இருக்கின்ற பல ஊடகங்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் சிஸ்டம் அனைத்தும் இணைந்து நடிகர் விஜய் ஆட்சியை கவிழ்க்க துடிக்கிறார்கள். ஏன் தமிழகத்தில் ஒரு மூன்றாவது அரசியல் சக்தி ஆட்சி நடத்தக்கூடாதா? குறுகிய காலத்தில் நடிகர் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது என்ன தவறா? மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துத்தான் நடிகர் விஜயை ஆள வைத்தார்கள், அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவருக்கு எதிராக இப்படி சூழ்ச்சிகளையும் சதி வலைகளையும் திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து பல முன்னணி ஊடகங்கள், பல சீனியர் ஊடகவியலாளர்கள் உதவியுடன் இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்யலாமா? ஊடகவியலாளர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை செலவு செய்து நடிகர் விஜயை வீழ்த்த துடிக்கலாமா என்றெல்லாம் கேள்விகளை நெட்டிசன்கள் எழுப்புவதாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பிரமுகர்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற சில அமைப்புகளும் இன்றைக்கு இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த கேள்வியில் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு நியாயம் இருக்கும், நேர்மை நிரம்பி வழியும், உண்மை இருப்பதாக தோன்றும். ஆனால் இதன் பின்னால் இருக்கின்ற ஒரு சதி என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால், கடந்த சட்டமன்ற தேர்தலும் அதற்கு முன்பும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். நடிகர் விஜய் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்க கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த மக்கள், அதுவும் அந்த மக்களில் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் யாரை முதல்வர் என்று நினைத்து தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் இந்திய நாட்டின் பிரஜையாக இருந்தால் இந்த நாட்டை ஆளலாம், இந்த மக்களை வழிநடத்தலாம், மக்களுக்கான திட்டங்களை சட்டமன்றங்களில் தீட்டலாம். இந்திய அளவில் வெற்றி பெறுபவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டங்களை தீட்டலாம், திட்டங்களை நீட்டலாம். அதை யாரும் மறுக்க முடியாது. காரல் மார்க்ஸ் சொல்லி இருக்கிறார், மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. ஆகவே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் யாருக்காக, எதற்காக அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது? ஏன் காலமே அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது என்ற கேள்வி எழுகிறது. கவி பேரரசு வைரமுத்து எழுதிய ஒரு திரைப்பட பாடலில் கூட காலம் புரண்டு படுக்கும், நம் கண்ணீர் துளிகளை துடைக்கும் என்ற அற்புதமான வரிகள் இருக்கிறது. ஆனால் விஜய் ஏற்படுத்திய இந்த மாற்றம் யாருக்காக? இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் யார்? எதற்காக ஏற்படுத்தினார்கள்? உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அல்லது பெரும்பான்மை தமிழக வாக்காளர்களும் மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றத்தை விஜய் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் ஓட்டு போட்டார்களா என்று கேட்டால் இல்லை. 35% தான் நடிகர் விஜய்க்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 35% மக்கள் தான் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதுவும் எதற்காக எதிர்பார்த்தார்கள்? இதுவரை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற சீரழிவுகளை தடுத்து நிறுத்தி நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். திரைப்படங்களில் இவர் பேசிய பஞ்ச் டயலாக்கை போல, இவர்கள் பேசிய அதிரடி வசனங்களை போல நல்ல திட்டங்களை நீட்டுவார்கள் என்று நம்பி அந்த மக்கள் ஓட்டு போட்டார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு விசுவாசமாக
இன்றைக்கு திட்டங்களை நடிகர் விஜய் தீட்டி இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. கடந்த 2 மாதங்களில் இவர்கள் பகட்டாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் அம்சதுலியா மஞ்சத்தில் அமர்வதைத்தான் விரும்புகிறார்கள். அரசு அலுவலகங்களில் அதிரடி சோதனை என்ற பெயரில் விளம்பர பிரியர்களாக வித்தார கள்ளர்களாக இருக்கிறார்கள் என்பது 2 மாதங்களிலேயே தமிழக மக்களுக்கு இவர்கள் கொடுத்த ஏமாற்றங்கள். சரி, நடிகர் விஜய் அவர்களை தமிழக மக்கள் மாற்றத்தை கொடுப்பார் என்று ஓட்டு போட்டார்கள். 3வது ஒரு சக்தி தமிழகத்திலே வளரக்கூடாதா என்று கேட்பவர்களையெல்லாம் நான் கேட்கிறேன். நடிகர் விஜய் மாற்றத்தை தருவார் என்று ஓட்டு போட்டார்களே அந்த மக்கள், என்ன மாற்றத்தை கொடுத்தார்? நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை பிரித்தார். அந்த கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சியை அமைத்தார். சரி, அதோடு விட்டாரா? அதையும் தாண்டி குதிரை பேரம் நடத்தினார். அண்ணா திமுகவின் 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்தார். அப்படி பிரித்து அவர்கள் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்தார். தமிழக மக்கள் விஜயிடம் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள்? தமிழக மக்களுக்கு தேவையான அடிப்படை மாற்றம், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நடிகர் விஜய் செய்து கொடுப்பார். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற திட்டத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவார் என்று எதிர்பார்த்து ஓட்டு போட்டார்கள். ஆனால் 3வது ஒரு சக்தி வளரக்கூடாதா என்று கேட்டவர்கள், விஜய் மக்களை சந்தித்து 3வது கட்சியாக வளர்ந்தால் இங்கே யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அதை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அண்ணா திமுக என்கின்ற கட்சியை உடைத்ததுதான் நடிகர் விஜய் ஏற்படுத்திய மாற்றமா? இந்த மாற்றத்தால் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை விளையப் போகிறது? இந்த மாற்றத்தால் தமிழகத்திற்கு கிடைக்கப் போகின்ற லாபம் என்ன? இந்த மாற்றத்தால் விலைவாசி குறைந்து விடுமா? இந்த மாற்றம் ஏமாற்றத்தில் முடியாதா? ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்கிறது? திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களை பேரம் பேசி தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்கிறார் என்று சொன்னார்கள். தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற அதிகாரம் மிக்க இந்த ஆட்சி, இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அண்ணா திமுகவோடு பேரம் பேசி அண்ணா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை அண்ணா திமுகவை விட்டு விலக வைத்து அவர்களை தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்து அவர்களை தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் என்று சொல்லி குதிரை பேரம் நடத்துவது நியாயமா? இது மாற்றமா? இவர்கள் அண்ணா திமுகவை உடைக்கலாம். திமுகவின் செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேசி அவர்களை திமுகவிற்கு அழைத்து சென்றால் அதற்கு பெயர் குதிரை பேரமா? மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டியா? இதைத்தான் இந்த நெட்டிசன்கள் வரவேற்கிறார்களா? இதைத்தான் இந்த நெட்டிசன்கள் பாராட்டுகிறார்களா? என்ன எழுதி கொண்டிருக்கிறது பல ஊடகங்கள், பல ஊடகவியலாளர்கள்? அண்ணா திமுகவிற்கு சாதகமாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்ற துடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, இதன் பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு சர்வாதிகாரியாக மாற முயற்சித்துக் கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அவருடைய கூட்டணியில் இணைந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இந்திரா காந்தி அமேதி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாது என்று ஒரு தீர்ப்பு வந்தவுடன் இந்திரா காந்தி அவருடைய வாழ்விற்கு, வசந்தத்திற்கு, வம்சத்திற்கு
வந்த நெருக்கடியை நாட்டுக்கு வந்த நெருக்கடியாக பிரகடனப்படுத்திவிட்டு எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெரித்தார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த, பின்னால் சமதா கட்சி என்கின்ற கட்சியின் தலைவராக வந்த ஒரு மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை பரோடா சதி வழக்கில் கையில் விலங்கு பூட்டி தெரு தெருவாக இழுத்து சென்று சிறையில் அடைத்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்த துடிக்கிறார்களா? ஆகவேதான் பத்திரிகையாளர்கள் திமுக, அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்கிறார்கள் என்று இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்களே. நாளை ஒருவேளை பத்திரிகையாளர்கள் மீது ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸை போல கைது செய்து இழுத்து செல்லப்படுவார்களா என்று ஒரு கேள்வி எழத்தானே செய்கிறது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்திய அதே காலகட்டத்தில் திமுகவின் முக்கிய தலைவராக இருந்த சேலத்தில் வீரபாண்டியார் அவர்களையும் கையில் விலங்கு பூட்டி அன்றைக்கு இழுத்து சென்று சிறையில் அடைத்தார்கள். பல மாதங்கள் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார், அவருக்கு என்ன கொடுமை இழைக்கப்பட்டது என்பது கூட தெரியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று கேட்டால், அன்றைக்கு இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய பொழுது பத்திரிகைகளை தணிக்கை செய்துதான் வெளிவர அனுமதித்தார்கள். அந்த அளவுக்கு கடுமையான கருப்பு சட்டத்தை இந்திரா காந்தி அன்றைக்கு அமுல்படுத்தினார். இன்றைக்கு ஊடகங்கள் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறது என்று ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நெட்டிசன்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு இந்திரா காந்தி செயல்பட்டதை போல தமிழ்நாட்டில் ஊடகங்களின் குரல் வலையை நெரிப்பதற்கு இவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்களா? ஜனநாயகத்தில் எதிர்ப்பே இருக்க கூடாது என்று நினைக்கிறார்களா? அதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி எழத்தானே செய்கிறது. அதற்கேற்றாற்போல் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்த வேகத்தில் ஊடகங்களில் பேசிய பலர் கைது செய்யப்பட்டார்கள். நடிகர் விஜய் ஆட்சிக்கு எதிராக ஆரோக்கியமான விமர்சனங்களை வைப்பதற்கு ஜனநாயகத்தில் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிப்பதற்கு எந்த ஆட்சிக்கும் அதிகாரம் இல்லை. தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அயர்லாந்து தேசத்து விடுதலைக்காக போராடிய வால்டேர் சொன்னான், உன்னுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கருத்தை சொல்கின்ற உரிமையை காப்பதற்காக மரணமே வரினும் போராடுவேன் என்று சொன்ன அந்த வைர வரிகள் தான் ஜனநாயகத்தின் தாத்பரியம். அந்த ஜனநாயக தாத்பரியத்தை குழி தோண்டி புதைத்து விடலாம் என்று தமிழக வெற்றி கழக ஆட்சியும், அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற நெட்டிசன்களும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்களும், தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி தலைவர்களும் மக்கள் மத்தியிலே இப்படி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு தமிழக வெற்றி கழக ஆட்சியை புனிதமான ஆட்சி என்று ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கி விடலாம் என்று கனவு கண்டால் அந்த கனவு கூடிய விரைவில் தகர்ந்து போகும். தமிழக மக்கள் விஜய்க்கு அரியணையை கொடுத்த அதே வேகத்தில் அவருடைய அரியணையை பறிக்க தயங்க மாட்டார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.